கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் உபாகமம் 15வது அதிகாரம் 10வது வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அவன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதில் நம்ம 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அவனுக்கு தாராளமாய் என்றால் அந்நியருக்கு, அதாவது பிறருக்கு, பரிசுத்தவான்களுக்கு நாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. பிரியமானவர்களே, முழு மனதோடு நாம் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுவே கர்த்தராகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மூன்றாவது பாருங்க, அவன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், ஹல்லேலூயா, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்க கிரியை செய்கிற காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க போகிற இடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் கையின் நிமித்தமாக நீங்க செய்யற பிசினஸா இருக்கலாம், இல்லனா உங்க வீட்டு காரியங்களா இருக்கலாம், பொருள்கள் நிமித்தமாக கூட கர்த்தர் உங்களை, நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது சொன்னது போல தாராளமாய் கொடுப்பாயாக. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி அதிலிருந்து உங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு நீங்கள் முழு மனதோடு செய்யும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஏழைக்கு இறங்குகிறவன், அதாவது ஏழைக்கு நீங்க உங்க மனதார நீங்க உதவி செய்யும் பொழுது கர்த்தருக்கு நீங்க அந்த உதவியை செய்தது போல, கர்த்தருக்கே கடன் கொடுத்தது போல கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 2வது பகுதியை பாருங்க, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த அளவின்படி ஒரு மனிதனுக்கு நீங்க இந்த உதவியை செய்கிறீங்களோ அந்த அளவின்படி கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க உதவி செய்யறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கிரியைகளில் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் வழிகளை அவர் வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு சொல்ல விரும்புகிறது இததான், எளியோருக்கும் அந்நியருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவநாம மகிமைக்கென்று நீங்கள் உதவி செய்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரின்றி அப்பா எங்களுக்காக கொடுத்த இந்த ஆசீர்வாத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எளியவருக்கு அப்பா உதவி செய்யும் பொழுது, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே அதை அங்கீகரித்து நீர் எங்களுக்கு அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா ஏதேனும் பண கஷ்டங்கள், அப்பா பொருள் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா பரிசுத்தவான்கள் உடைய பிள்ளைகளுக்காக அப்பா இறங்கி அப்பா அவர்கள் உதவி செய்ய இயேசுவின் நாமத்துல ஒரு கிருபை உண்டாவதாக. அப்பா, கர்த்தருடைய கண்கள் இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக தயவிறக்கம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, தேவைகளை சந்திங்கப்பா, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா, பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பது போல அப்பா அவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து உம்முடைய பரிசுத்த வழியில் நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உம்முடைய சித்தம் அப்பா பரிபூர்ணமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். அது மாத்திரமல்ல, தீங்கொன்றும் அணுகாதபடி தீமையிலிருந்து விலக்கி உடைய பிள்ளைகளை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீதிமானாய் வாழ கிருபை செய்யுங்க. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி அப்பா தாபரிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து அப்பா உம்முடைய பிள்ளைகள் தாழ்ந்து போகாதவர்களாக அவர்கள் தலைகளை நீர் உயர்த்தி அப்பா ஜீவனுள்ள சாட்சியாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருப்பதை பிறர் அந்நிய கண்கள் கண்டு அப்பா சாட்சியிடத்தக்க இயேசுவின் நாமத்துல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தின் தடைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி ஜெய கம்பீரமான தேவன் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெயரை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறோம். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென் என்று நீர் பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.